ஸ்லாங்கூர் பூச்சோங் புத்ரா ஹைட்ஸ் பகுதியில் 500 மீட்டர் நீள எரிவாயு குழாய் வெடிப்பினால் பெரும் தீ ஏற்பட்ட சம்பவத்துக்கான உண்மை காரணம் கண்டறியப்படும். பெட்ரோனாஸ் நிறுவனத்தால் பாதுகாக்கப்பட்ட நிலத்தில் வெளியாரால் மண் தோண்டப்பட்டதாக வைரலாகி வரும் குற்றச்சாட்டும் விசாரிக்கப்படும். நேற்று ஒரு நாள் முழுவதும் மீட்புப் பணிகளுக்கும் தீயை அணைப்பதிலுமே முன்னுரிமை வழங்கப்பட்ட நிலையில் இன்று முதல் விசாரணை தொடங்கும் என ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டாக்டர் ஹுசைன் ஒமார் கான் தெரிவித்தார். தீயணைப்பு மீட்புத்துறையும் பெட்ரோனாஸும் விரிவான சோதனையும் விசாரணையும் நடத்தும் என அவர் சொன்னார். ஒருவேளை உண்மையிலேயே மண் தோண்டல் நடந்திருந்தால் அதற்கு யார் பொறுப்பு என்பதையும் கண்டுபிடிப்போம் என்றார் அவர். முன்னதாக சம்பவ இடத்திற்கு பிரதமருடன் வந்திருந்த ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டாக்டர் ஸ்ரீ அமீருடின் ஷாரியிடமும் அந்த வைரல் குற்றச்சாட்டு குறித்து கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர் பல்வேறு யூகங்கள் வெளியாகியுள்ளன, அவற்றை விரிவாக விசாரிக்க முதலில் அதிகார தரப்புக்கு நாம் வாய்ப்பளிக்க வேண்டும் என்றார். தொடக்க கட்ட விசாரணை அறிக்கை 72 மணி நேரங்களில் நிறைவு பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விசாரணையின் முடிவில் அச்சம்பவத்துக்கு காரணமானவர்கள் யார் என்று தெரிய வந்ததும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமீருடின் உறுதியளித்தார். இதனிடையே அத்தீயில் பாதிக்கப்பட்ட வீடுகளை இன்று முதல் டிஎன்பியும் பொதுப்பணித்துறையும் பரிசோதனை செய்யும். அவை இனியும் குடியிருக்க பாதுகாப்பானவையா என்பதை மதிப்பீடு செய்வதே அதன் நோக்கம் என டாக்டர் ஹுசைன் ஒமார் கான் கூறினார். விரிவான பரிசோதனையும் மதிப்பீடும் முடிந்த பிறகே பாதிக்கப்பட்டவர்கள் வீடு திரும்ப அனுமதிக்கப்படுவார்களா இல்லையா என்பது முடிவாகும் என்றார் அவர். முன்னதாக தீயில் அவ்வளவாக பாதிக்கப்படாத வீடுகளிலிருந்து மருந்து, மாத்திரைகள், ஆவணங்கள் உள்ளிட்ட முக்கியமான பொருட்களை மட்டும் எடுத்து வர ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் 2 அனுமதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. முழு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதால் பாதிக்கப்பட்ட வீடுகளில் வெளியார் சூறையாடியதாக இதுவரை புகார் ஏதும் இல்லை என்றும் டாக்டர் ஹுசைன் ஒமார் கான் உறுதிப்படுத்தினார்.